அப்படி உட்காருங்க. பாத்து 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 மெதுவா உட்காருங்க. ஓகே. என்னம்மா சிரிக்கிறீங்க? என்ன வலுக்கட்டாயமா ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி இங்கே கொண்டு வந்து அடைச்சி வச்சிட்டீங்க. இப்போ சந்தோஷம் தானே? ஆமாம். இவர் பெரிய சிங்கம், இவரை சர்க்கஸ் கூடாரத்தில் அடைச்சி வச்சிருக்காங்க. சரிதான் போடா. நான் சொல்ற வரைக்கும் இந்த வீட்டை விட்டு நீ நகரவே கூடாது சொல்லிட்டேன். அப்படியா? நாளைக்கு காலையில் கிளம்பிடுவேன், பார்த்துக்கிட்டே இருங்க. பாப்போம். இந்தாங்க 10 மணிக்கு கரெக்டா மாத்திரை போடணும். அப்பதானே ஒரு மாத்திரை போட்டேன். அது 8 மணி மாத்திரை, இது 10 மணி மாத்திரை. என்ன கொடுமடா இது. இந்தாங்க இது சாப்பிடுங்க. ஐயோ, இந்த மாத்திரை என்ன இவ்வளவு பெருசா இருக்கு? இதெல்லாம் என்னால சாப்பிட முடியாதுப்பா. இது இட்லிங்க. ஐயோ, கொடுமைப்படுத்தாதடா, பாவண்டா அவ. நீ அவ காது கிட்ட கத்தினாலே காய்ச்சல படுத்துருவா. இவ அவ்வளோ பயந்த சுபாவம். யாரு இந்த அம்மாவா? செளியனையே போலீஸ்ல புடிச்சு கொடு. மா சாரிம்மா, ஏதோ தெரியாம. பரவாயில்லப்பா, உண்மை அதுதானே, அதை எப்படி மறைக்க முடியும்? செழியனை பிடிச்சு கொடுத்தவ தான் இந்த பயந்தாங்குழி. அது சாது மிரண்டால் கதப்பா. தான் கண்ணு முன்னாடி ஒரு அக்கிரமம் நடக்கும்போது அது பசுவா இருந்தாலும் புலியா மாறிடும். சந்தியா ஏன் மாறினான்னு தெரியுமா? உனக்காக. நீ இவகிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைச்ச. நீ செழியனை நம்பின. செழிய உனக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சான். அதை பொறுக்க முடியாம சந்தியா பொங்கி எழுந்தா. உனக்காக தானே அவ இப்படிலாம் பண்ணினா. ஆனா இவளுக்காக நீ என்ன பண்ணிருக்க சொல்லு. இவளுக்காக நீ என்ன பண்ண? நான் என்ன பண்ணணுமா? எனக்கு புரியல. என்னையப்பா கேக்குற? உன் மனசாட்சி கேளு. அன்னைக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கு கூட சந்தியாவுக்கு உன் மேல தனி அக்கறை, பாசம் எல்லாமே இருக்கு. நீ 1,00,000 ரூபாய் கொடுத்தாலும் எந்த நர்ஸும் ராத்திரி பகலா நேரம் தவறாம உனக்கு மாத்திரை, மருந்து, சாப்பாடு எதுவுமே தரமாட்டாங்க. அதுக்கு நிஜமான அக்கறை, கரிசனம், பாசம் இதெல்லாம் ஒருத்தர் மேல இருக்கணும்பா. புரியுதுமா? தேங்க்ஸ் சந்தியா. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. சார், அவங்க ஏதாவது சொல்லுவாங்க, நீங்க சாப்பிடுங்க. இல்ல, அம்மா சொன்னது கரெக்ட். உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. இப்போ நீங்க இந்த டிஃபனை சாப்பிடணும், அதான் எனக்கு வேணும். முதல்ல சாப்பிடுங்க. இந்தாங்க சாப்பிடுங்க. சாப்பிடுப்பா. ஹலோ மா. யாருப்பா அது? மா, நான் உங்க புள்ள செல்லின்னு பேசுறேம்மா. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா? ஒன்றும் இல்லைப்பா, நீ சாப்பிடு. ஏதோ ராங் நம்பர். மா, நான் ராங் நம்பர் இல்லைம்மா. மா, திருந்திட்டம்மா. மா, என்னை போலீஸ் தேடுதுமா. எங்க மறுபடியும் என்னை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்களோன்னு பயமா இருக்குமா. மா பா, ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா, என்னை காப்பாத்துங்கம்மா. இந்த அறிவு கல்யாண மண்டபத்துல குண்டு வைக்கிறதுக்கு முன்னாடி இருந்திருக்கணும். இந்த அறிவு அந்த அப்பாவி பொண்ணு சந்தியாவை கடத்துறதுக்கு முன்னாடி இருந்திருக்கணும்டா. மா, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? போலீஸ் இங்க வந்துச்சு, உன்னை பத்தி எல்லாம் விசாரிச்சுச்சு. உன் வண்டவாளம் எல்லாத்தையும் தண்டவாளத்துல ஏத்திட்டு போயிருச்சு. இப்ப இந்த வீடு போலீஸ் பார்வையில இருக்கு. நீ எப்ப வருவேன்னு வாசல்லையே காத்துட்டு இருக்கு. தப்பி தவறி கூட வந்துடாது இந்த பக்கம். நானே உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். மா, நான் இப்போ திருந்திட்டேமா. டேய், நீ போய் சொல்றதுக்கு ஒரு அளவே இல்ல. உச்சி கோணலா இருந்தா அதோட நிழல் நேராவா இருக்கும். நீ ஒரு அயோக்கிய பய. எப்படிடா நீ அப்பழுக்கு இல்லாத ஆளா மாற முடியும்? மா, வால்மீகி கூட திருடனா இருந்தவர் தானம்மா. அவரு திருந்தி ராமாயணம் எழுதலையா? இத பாருடா, சாத்தா செல்போன்ல வேதெல்லாம் ஓதுது. மா, நீங்க நம்பலனா கூட பரவாயில்லம்மா. நான் இனிமே இந்த நாட்டில் இருக்க போறது இல்லம்மா. நான் வெளிநாடு போக போறேம்மா. போய் தொலை.
நான் செத்தா கூட இந்த பக்கம் வந்துடாத. சரிம்மா. மா, எனக்கு ஒரு 3 லட்ச ரூபா பணம் வேணுமா. அதை வச்சு நான் ஃபாரின்ல ஏதாவது பிசினஸ் பண்ணி பொழைச்சுப்போமா. சீ, நீ செத்து நடு ரோட்ல கிடந்தா கூட நான் பார்த்துட்டு பேசாம தான் போவேன். உன் செத்த பணத்துக்கு ஒரு நயா பைசா கூட போட மாட்டேன். உனக்கு நான் 3 லட்சம் கொடுக்கணுமா? மா போனை கொடுங்கம்மா, கொடுங்கம்மா. சும்மா இரு நீ. ஐயோ சார், ஐயோ சார், கொடுங்கம்மா, சும்மா நான் இருங்க. பேசணுமா. சும்மா இருன்னு சொன்னேன். நீங்க கொடுங்கம்மா, நீங்க கொடுங்க, நான் பேசிக்கிறேன். ஐயோ ஐயோ விடுங்க. ஏய், பாத்து. ஏய், என்ன பொறுத்த வரைக்கும் நீ செத்து போயிட்டடா. எப்போ செத்து போயிட்ட? நான் உன் அம்மாவும் கிடையாது, என் சொத்துல ஒரு சல்லி காசு கூட உனக்கு கிடையாது. அம்மா என்ன பண்றீங்க? சும்மா இரு. அறிவு இருக்கா உங்களுக்கு? உங்க புள்ள தானே அவன் செத்தானா அவன் பணத்துக்கு நயா பைசா கூட போட மாட்டேன்னு சொல்றீங்க. எப்படிமா மனசு வந்துச்சு உங்களுக்கு? எப்படி நீங்க பேசலாம் அப்படி? அவன் என்ன கேட்கறான்? 3 லட்சம் பணமா? அவனுக்கு நான் கொடுக்குறேன், 10 லட்சம் கூட கொடுக்குறேன். அவனை என்கிட்ட வர சொல்லுங்க. நீ ஒரு முட்டாள்ரா. இருந்துட்டு போறேன். நீங்க தரலன்னா என்ன? அவனை தேடி கண்டுபிடிச்சு அவனுக்கு நான் பணம் கொடுக்கத்தான் போறேன். யாராலையும் என்ன தடுக்க முடியாது. அவன் வெளிநாடு போறானாண்டா. போகட்டும், அங்கேயாவது போய் அவன் நிம்மதியா இருக்கட்டுமா. டேய், அவன் நல்ல பாம்புடா. அவனுக்கு பால் வாக்குறது தப்பு. அதனால எந்த பிரயோஜனமும் இல்ல வெங்கடேஷ். என்னம்மா நீங்க? என்னால உங்களை புரிஞ்சுக்கவே முடியல. பெத்த புள்ளைய இவ்வளவு வெறுக்கிறீங்க. யாரோ பெத்த புள்ள ஏன் மேல இவ்வளவு பாசமா இருக்கீங்களே. அம்மாவுக்கு செழியன் மேல பாசம்தான். அன்னைக்கு கூட அவரோட சின்ன வயசு போட்டோவை வச்சு அழுதுகிட்டே இருந்தாங்க. என் புள்ள செத்துட்டா சந்தியா. இப்படிதான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க எப்படியாவது செழியனை தேடி கண்டுபிடிங்க சார். அவரை எப்படியாவது இவங்களோட சேர்த்து வைங்க. உனக்கு செழியன் மேல ஆத்திரம் இல்லையா? இருந்து என்ன சார் பண்றது? என் கல்யாணம் நின்னு போச்சு. நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை கைவிட்டு போச்சு. இனிமே செழியனை பிடிச்சு தண்டிச்சா நான் இழந்த வாழ்க்கை எனக்கு கிடைச்சிடுமா? நான் இழந்ததுதான். ஆனா அம்மா, ஒரு குழந்தைய இழந்துடாம நீங்க தான் காப்பாத்தணும். செழியனை அம்மாவோட நீங்க தான் சேர்த்து வைக்கணும். சரி, செய்யலாம். உங்க 2 பேருக்கும் ரொம்ப பெரிய மனசுதான். ஆனா எனக்கு அவ்வளவு பெரிய மனசு இல்லையேப்பா. அவன் என் பிள்ளையே இல்லை. அவ்வளவுதான். இப்போ இப்படி தான் பேசுவாங்க. பிள்ளைய பார்த்ததும் நெருப்பு மேலே வச்ச மெழுகா மெல்ட் ஆயிடுவாங்க. ஆமா சார், ஒரு குழந்தை மேல 1000 தான் அழுக்கு இருந்தாலும் அதை தொடச்சி எடுத்துட்டு அன்போட அனுச்சிக்கிறவ தானே தாய். செழியனை கண்டுபிடிங்க சார். அவர் தெரிந்து இருந்தா அம்மா கண்டிப்பா அவரை ஏத்துக்குவாங்க. நாம ஏத்துக்க வைப்போம். அது நாம அம்மாக்கு செய்யற கடமை. எவ்வளோ பெரிய காரியம் பண்ணியிருக்கான். சரக்கு வாங்கி தருவான்னு பார்த்தா சக்கரை இல்லாத டீ வாங்கி கொடுத்து இங்கே உட்கார வச்சிருக்கான். ஏய் சுமாரா, வயிற்றுல கலப்பாத. ஏண்டா மச்சான், அதான் நம்ம பிளான் படி தீபா கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் அவங்க அப்பா அம்மா வீட்டில் விட்டுட்ட. உன் அண்ணனும் ஒன்றும் எதிர்ப்பு தெரிவிக்கல. எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சு போச்சு. பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை. பேயாட்டம் ஆடுவாங்கன்னு பார்த்தா புஸ்வான மாதிரி புஸ்ன்னு போயிடுச்சே. நான் நினச்சேன்டா, ஒரு பக்கம் உங்கள் அண்ணன் செல்வா உன் கூட நடு ரோட்டில் கட்டி புரண்டு சண்டை போட போகிறான்னு, இன்னொரு பக்கம் இந்த குடும்பமோ அந்த குடும்பமோ ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்ணா பின்னான்னு திட்டி அடிச்சுக்க போதுன்னு அந்த தீபாவோட அப்பன் வாதி உன்னை அடியால வச்சு அடிச்சு காலி பண்ணி ஐசியூல படுக்க வச்சிருவான்னு நினைச்சேன். எதுவுமே நடக்கலையேடா. நானே அப்படிதான் நினைச்சு ரிஸ்க் எடுத்தேன். ஆனா ஏன் நல்ல நேரம், யாரும் எதுவும் பண்ணல. ஆனா இப்ப அதான்டா பிரச்சனை. தீபாவை தாலியை கழட்டுன்னு சொன்னேன், அவ கழட்டலையே. அதுதான்டா வருத்தமா இருக்கு. கழட்டுவாடா, கவலைப்படாத. எங்கடா நான் வேணும் துடிக்கிறேன். அந்த துடிப்பு அவகிட்ட காணுமே. என்ன மறந்துட்டு நான் உன் அண்ணன் பொண்டாட்டின்ல சொல்றா. ஏதோ எங்க வீட்டுல இருக்கிறதுனால தான் அவ அப்படி பயந்துட்டு சொல்றான்னு நினைச்சு இங்க கூட்டு வந்த. இங்கேயும் அவ தாலி கழட்ட மாட்டேன்னு சொல்லிட்டா. எனக்கு எவ்வளவு அசிங்கமா போச்சு தெரியுமா? இந்த பார் மச்சான், லவ்ல மான அவமானம்லாம் பார்க்கவே கூடாது. காதலி செருப்பால் அடிச்சாலும் அத சாமி பிரசாதம்னு நினைக்கணும். காரி துப்புனா காதல் கன்ஃபார்ம்டுன்னு அர்த்தம். தீபா விஷயத்துல அதெல்லாம் நடக்காது போல் இருக்கு. இப்போ அவ ஷாக்ல இருக்கா மச்சான். அப்படியா சொல்ற? ஆமாண்டா, நீ இவ்வளவு தைரியமான ஆம்பளை அப்படியே டமால்னு
உன் லவ் மேட்டரை போட்டு உடைப்பேன்னு அவ நம்பிருக்கவே மாட்டா. அவ பயங்கரமான ஷாக்ல இருந்திருப்பா. அந்த நேரத்துல போய் அவகிட்ட எந்த ரியாக்ஷனும் எதிர்பார்க்க கூடாது. 2 நாள் கழிச்சு தான் அவ சுய நினைவுக்கே வருவா. உன்னோட ஹீரோயிசத்தை பார்த்து புல்லரிச்சு போய் நீ பாப்பாரு. இது வரைக்கும் நீ வீட்டுக்கு பயந்தவன், செல்வாவை எதிர்த்து பேசாதவன் அப்படின்னு தான் நினைச்சிருப்பா. இப்ப அவ கண்ணு முன்னாடியே உன் அண்ணனை கலாச்சிட்ட. உங்க அப்பனை வேற சாத்துன்னு சாத்திட்ட. ஆமாண்டா, எங்க வீட்டு கதவு கூட நான் இத்தனை வருஷத்துல இப்படி சாத்தினது இல்ல. செம்ம சாத்தி எங்க அப்பனுக்கு. அப்படியே தூக்கிட்டு போய் சோஃபால அப்படியே உட்கார வச்சுட்டேன். மனுஷன் அப்படியே அரண்டு போயிட்டான். இதெல்லாம் இப்பதானே தீபா பாக்குறா. இப்ப நீ எதுக்கும் துணிஞ்ச ஆம்பளன்னு அவ பாத்திருக்கா. இனிமே அவளுக்கும் தைரியம் வரும். நடந்தத ஆக்ஷன் ரீப்ளேல நினைச்சு பாப்பா. அடக்கி வச்சிருந்த பழைய காதல் மறுபடியும் ஊறும். நீ அடுத்த முறை அவளை பார்க்கும்போது கவனி. அவ உன்னை பாக்குற பார்வையே ஒரு புது தினசா மாறி இருக்குண்டா. உன் பழைய காதலி தீபாவா நிப்பா. ஏ மச்சான், அது மட்டும் நடந்துச்சு. என்ன ட்ரீட், ஹோட்டலா? ஏன்டா ஒரு வட்டத்துக்குள்ளேயே யோசிக்கிற? தீபா மட்டும் என் பக்கம் சாஞ்சிட்டான்னு வை, உங்களை எல்லாம் பெரிய பார்ட்டி கூட்டு போய் குளிர குளிக்க வைக்கிறேன்டா. வாங்க. என்ன இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தியா? கிருஷ்ணனே வீட்டுக்கு வந்திருக்காரு. லீலாவோட அக்காவை பார்க்கணும். பார்க்கலாம். அவ கொஞ்சம் வேலையா இருக்கா. அதுவும் இல்லாம ஏதோ வெளியே போகணும்னு சொல்லிட்டு இருந்தா. ரொம்ப லேட் பண்ணாம பேசிடுவீங்களா? நாங்கள் ஊர் கதையாக பேச வந்தோம். எங்களுக்கும் வேலை இருக்கு, கூப்பிடுங்க. ரொம்ப கோவமா இருக்கீங்க போல இருக்கு. உட்காருங்க. வாங்க கிருஷ்ணா, எப்படி இருக்கீங்க? இருக்கேன். லீலா வரல? அவள் விஷயமா பேச தான் வந்தேன். லீலாவை நீங்கள் கொஞ்சம் கண்டிச்சு வைக்கணும். இல்லைன்னா பின்னாடி நடக்க போகிற விஷயத்துக்கு நான் பொறுப்பேற்றுக்க முடியாது. இப்படி மொட்டையா சொன்னா எப்படி? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. உங்களுக்கே தெரியும், அவள் அந்த சுந்தரமூர்த்தி கிட்ட வேலைக்கு போயிட்டுருக்கா. வேலைக்கு போகிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அவங்க 2 பேர் உறவு ஒரு முதலாளி தொழிலாளி உறவை விட வேறு மாதிரியாக இருக்குது. வெயிலில் வேலைக்கு வந்தால் கருத்துருவேன், வீட்டுக்கு கார் அனுப்புறதில் வந்துருன்னு சொல்லி டெய்லி வீட்டுக்கு கார் அனுப்பிட்டுருக்காரு. நேரங்காலம் தெரியாமல் 2 பேரும் ஊர் சுற்றிட்டு இருக்காங்க. கேட்டாங்க, வேலை அப்படி ஊர் சுற்றுற வேலை அப்படி தான் இருக்குங்கிறா. அடிக்கடி வீட்டுக்கு வர லேட்டாக வராங்க. ஏங்க, அவ வேலையே அதானேங்க. எங்கேயாவது புதுசா ஆர்டர் பிடிக்கிறது, எல்லா இடத்துலயும் ஹோர்டிங் வைக்கிறது, இதானே அவ வேலை. அதான் சுந்தரமூர்த்தி சாருக்கு ஏகப்பட்ட பிசினஸ் இருக்குன்னு அவ சொல்றாளே. ஏங்க, வேலை விஷயமா ஊர் அலையலாம். ஆனால் ஊர் சுற்றுறதுக்காகவே ஒரு வேலையை வச்சுக்கிறது என்னங்க அர்த்தம்? இதில் குழந்தைய வேற அங்கே கூட்டிகிட்டு போயிடுறா. ஏண்டி, குழந்தைய தூக்கிட்டு போய் உங்கள் அக்கா வீட்டில் விடலாம்லான்னு கேட்டால் அது அவங்களுக்கு சிரமமாக இருக்குங்கிறா. எங்கள் குழந்தைய கொண்டு வந்து இங்கே விட்டா உங்களுக்கு சிரமமாக இருக்குமா என்ன? சேச்சே, தர்ஷினி இங்க வந்தா ராஜி கூட ரொம்ப சந்தோஷமா விளையாடிட்டு இருப்பாளே. இன்ஃபேக்ட் தர்ஷினி இங்க வந்தா எனக்கும் ரொம்ப சந்தோஷம் தான். அப்போ எதுக்கு உங்கள் மேலே அனாவசியமாக பழிய தூக்கி போடணும்? இது நல்லாவா இருக்கு? இல்ல, நான் சொன்னா நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க. ஆக்சுவலி நானே லீலாவை ஒரு வாட்டி அவ முதலாளியோட ரோட்ல பார்த்தேன். எனக்கே ஒரு மாதிரியா தான் தோணுச்சு. நான் கூட அபிகிட்ட சொல்லிட்டு தான் இருந்தேன். ஏய், என்ன 2 பேரும் இப்படியே பேசிட்டு இருக்கீங்க? நீங்கெல்லாம் படிச்சவங்க தானே. 4 இடத்துக்கு வெளியில வேலைக்கு போறவங்க வேற. ஆம்பளைங்களும் பொம்பளைங்களும் சரிசமமா வேலைக்கு போறாங்க, பழகுறாங்க. இதுல எனக்கு ஒன்றும் தப்பா தெரியலையே. நம்ம லீலா என்ன அப்படியா? நீங்க லீலா மேல சந்தேகப்படுறீங்களா? சச்சே, அவன் மேலே சந்தேகப்படுற அளவுக்கு நான் ஒன்றும் அவ்வளோ சீப்பான ஆள் கிடையாதுங்க. நானும் பல இடத்துக்கு வேலைக்கு போயிருக்கேன். இப்போ கூட ஒரு கடையை எடுத்து நடத்திட்டு வரேன். எத்தனையோ லேடி கஸ்டமர்ஸ் வராங்க. என்னன்னா என்ன, அவ்வளோதான். பிஸ்னஸ் விஷயமா பேசுவோம். அதை விட்டு நான் என்ன அவங்க கூட சுற்றிட்டா இருக்கேன். லீலாவை சந்தேகப்படலன்னு சொன்னது சந்தோஷமா இருக்கு. உங்கள் சந்தோஷம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காதுன்னு நினைக்கிறேன். இல்லை, நான் அவன் மேலே சந்தேகப்படுவேன்னு சொல்லலை. அவன் நடந்துக்கிறத பார்த்தா சந்தேகப்பட வச்சிருவா போல இருக்கு. இவங்க 2 பேத்துக்குள்ள ஏதோ ரகசியம் இருக்குங்க. என்னென்னு தான் சொல்ல மாட்டேங்கிறா. அதுதான் இவங்க 2 பேத்தையும் இவ்வளோ க்ளோஸாக இருக்க வைக்குது. பின்னங்க வேலைக்கு வரவேண்டான்னு துரத்தி விட்டாலும் 2 நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்து நீ வேலைக்கு வரணும்னு ஒத்த காலம் நிற்கிறாரு. இவ்வளோ என்னமோ சம்பளத்தை ஏற்றி கொடுத்ததா வேலைக்கு வருவான்னு சொல்கிறா. அவரும் 18,000 சம்பளத்தை 20,000 ஏற்றி தராங்கிறாரு. என்னங்க இதெல்லாம்? இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். இவளுக்கெல்லாம் அவனாவது 18,000 சம்பளம் கொடுப்பானா?
அதுவும் இவ சம்பளம் ஜாஸ்தி ஆகணும்னு கேட்ட உடனே 2000 ரூபாய் ஏற்றி 20,000 ரூபாய் தராங்கிறான் அந்த ஆளு. எனக்கு ஒன்றும் புரியலைங்க. எனக்கு புரியுது கிருஷ்ணா, உங்க வலி, வருத்தம், வேதனை எல்லாமே எனக்கு புரியுது. ஏன்னா நானும் ஒரு காலத்துல இதெல்லாம் அனுபவிச்சவ தானே. இப்போ லீலாவும் சுந்தரமூர்த்தியும் உங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ அதைத்தானே ஒரு காலத்துல என் புருஷனும் மகாவும் எனக்கு பண்ணாங்க. இளவரசி, அதுக்காக நான் லீலாவை தப்பா சொல்லல. எல்லாம் இப்படித்தான் ஆரம்பிச்சது, இங்கேயும் இப்படித்தான் ஆரம்பிச்சிருக்கு. அடிக்கடி லேட் நைட்ல ஃபோன் பண்ணி இப்படிதான் அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்குன்னு மகா ஃபோன் பண்ணி அடிக்கடி இவரை கூப்பிடுவான். அவரும் ஆபீஸ்ல இன்கம் டாக்ஸ் ரெய்டு வந்துடுச்சு, அக்கவுண்ட்ஸ் பார்க்கணும், அப்படி இப்படின்னு உலகத்துல இல்லாத பொய் எல்லாத்தையும் சொல்லிட்டு போவாரு. நானும் அதையெல்லாம் ரொம்ப சின்சியரா உண்மைன்னு நினைச்சு அனுப்பி வச்சேன். அடிக்கடி ஃபோன் பண்ணி கார் அனுப்புவா. சிவரும் கிளம்பி போவாரு. ஒரு நாள் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. இதை கேட்டுட்டு அவளே கார் எடுத்துட்டு வந்துட்டா. குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சும் அவர் என் கூட வந்தே தான் ஆகணும்னு ஒத்த காலில் நின்னா. அதுக்கு சாதாரணமா ஒரு காரணத்தை சொன்னா. அப்பதான் எனக்கு அவ மேல டவுட்டே வந்துச்சு. ஊட்டி, பெங்களூர், இப்படி ஆபீஸ் டூர்னு அடிக்கடி வெளியூர் வேற போவாங்க. இதோ நீங்க சொன்னீங்களே திடீர்னு சம்பள உயர்வு, ஆபீஸ்ல ப்ரொமோஷன், கடைசியில பார்த்தா வீட்டையே வாங்கி கொடுத்துட்டா. இங்கேயும் அதே கதை தான் நடக்குது. 5 லட்சம் ரூபாய்க்காக பேங்க்கில் லோன் அப்ளை பண்ணலான்னு இருந்தேன். இவர் என்னடான்னா 5 லட்சம் ரூபாயை கொண்டு போய் அதை ஜெராக்ஸ் கடை ஓனர்கிட்ட கொடுத்து அந்த கடை என் பேருக்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு. என்னங்க இதெல்லாம் கேட்டா, பேங்க்கில் லோன் வாங்கினா மாதம் வட்டியை கட்டணும், அசலையும் கட்டணும். இவர் வட்டி இல்லாமல் லோன் கொடுத்துருக்காரு, அதுக்காக நீ அவள் கையெடுத்துக்கணும்னு திரும்ப எங்கிட்டயே சொல்கிறா. என்ன பண்ணுறதுன்னு தெரியலைங்களா இளவரசி. நானும் எவ்வளோ தடவை தான் அவளுக்கு எடுத்து சொல்கிறது. அந்த ஆள்கிட்ட வேலைக்கு போவேண்டா, அந்த ஆள் சரியான சிடுமூஞ்சி, சைக்கோ, ஏதோ உள்குத்தோடது இதெல்லாம் பண்ணுறான்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான். அப்போ எங்கள் அக்கா இளவரசி நமக்கு எவ்வளோ உதவி பண்ணுறாங்க, அவங்க சிடுமூஞ்சியா, சைக்கோவா, அவங்க தான் உள்குத்தோட இதெல்லாம் பண்ணுறாங்களான்னு என்னையே திரும்ப கேட்குறா. யார? இளவரசி அவ சைக்கோ சிடுமூஞ்சி உள்குத்துக்காரின்னு சொல்றாளா? இது என் வாயில வர சொல்லணுமாக்கும். இப்பதானங்க நீங்க சொன்னீங்க. அட அவ அப்படிதாங்க சொன்னா. அவள எப்படி அவ இவள சொல்லலாம்? தள்ளிடி நீ. எங்க? நான் அவளுக்கு ஃபோன் பண்ணணும். ஏய், ஏற்கனவே பகச்சிட்டு இருக்கு, இதுல நீ வேற எண்ணெய் ஊத்தாத. சும்மா இரு. ஏய், அது எப்படி அவ உன்ன சொல்லலாம்? கோவத்துல மனுஷங்க 1000 பேசுவாங்க. இப்ப அதுவா பிரச்சனை? நீ என்ன விட மாட்ட, நான் அவளை விட மாட்டேன். நான் அப்புறம் வச்சுக்கிறேன் அவளுக்கு. கிருஷ்ணா, இப்ப நான் என்ன பண்ணணும்? நிறைய பண்ணணுங்க. முதல்ல லீலா அந்த சுந்தரமூர்த்தி கிட்ட வேலைக்கு போகிறத நிறுத்தணும். அப்புறம் அந்த 5 லட்ச ரூபா கொடுத்து ஜெராக்ஸ் கடை வாங்கி கொடுத்துறேன். அந்த 5 லட்ச ரூபாயை அவர்கிட்ட திருப்பி கொடுக்கணும். அப்புறம் அந்த ஆள் என் வீட்டு பக்கமே வரக்கூடாது. அதோட இன்னொன்னையும் சேர்த்துக்கோங்க. என்னது? நீங்க 2 பேரும் நடுத்தெருவுக்கு வருவீங்க. நான் இப்படி ஹார்ஷா சொல்றேன்னு என்ன தப்பா நினைக்காதீங்க. லீலாவை வேலைக்கு போக வேணான்னு சொல்றது ரொம்ப ஈஸி. ஆனா அதுக்கப்புறம் உங்க வருமானத்துக்கு என்ன பண்ணுவீங்க? அதான் ஜெராக்ஸ் கடையை வாங்க போகிறோம்ல. எப்படி? பேங்க் லோன் போட்டுதான். சரி, பேங்க் லோனுக்கு நீங்க வட்டி கட்டுவீங்களா, இல்ல வர வருமானத்துல நீங்க உங்க வீட்டு வாடகை, குழந்தை ஸ்கூல் ஃபீஸ், சாப்பாட்டு செலவு இதெல்லாம் மேனேஜ் பண்ணுவீங்களா? கொஞ்சம் சிரமம்தான். அதைத்தான் நான் இப்ப சொன்னேன். அதுக்காக எப்படிங்க அவளை? இல்ல, நான் அப்படி சொல்ல வரல. லீலாவை இப்ப நீங்க வேலைக்கு போவேன்னு சொன்னா அவ கேட்கிற முதல் கேள்வி இதாத்தான் இருக்கும். அதுக்கு நம்ம கிட்ட முதல்ல பதில் இருக்கணும்ல. ஆனா ஏதாவது ஒன்று செஞ்சுதானே ஆகணும். நான் சொல்றபடி செய்யுங்க. இப்போதைக்கு லீலா அங்கேயே கொஞ்ச நாளைக்கு வேலை செய்யட்டும். அவகிட்ட நீங்க எதுவும் சொல்லாதீங்க, அவளை தடுக்காதீங்க. நாம் அதுக்குள்ள லோனுக்கு அப்ளை பண்ணுவோம். விமலா மேடம் கிட்டயும் நானும் பேசி பார்க்குறேன். ஏன்னா அதுக்கு சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கும்ல, அதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதுக்கான ஏற்பாடுகளை பண்றேன். ஒருவேளை லோன் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா அந்த பணத்தை கொண்டு போய் அந்த சுந்தரமூர்த்தி கையில கொடுத்துட்டு லீலாவை கூட்டிட்டு வந்து அந்த ஜெராக்ஸ் கடையில உட்கார வச்சுக்கோங்க. இப்போதைக்கு இதான் பண்ண முடியும். இது கூட நல்ல ஐடியாவா தோணுது. விஷம் குடிச்சிட்டு நம்ம உயிர் பிழைக்கணும்னா கையில அதுக்கான மாத்து மருந்து நம்ம கிட்ட இருக்கணும். இப்போதைக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஒரே மாத்து மருந்து அந்த லோன் தான். எவ்வளவு சீக்கிரம் கிடைக்குமோ அதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் மற்ற நடவடிக்கைகள் எல்லாம் நம்ம பண்ணணும். அது வரைக்கும்
நான் லீலா கிட்ட பேசி பார்க்கறேன். எந்த விஷயமா இருந்தாலும் புருஷன்கிட்ட சொல்லணும். மறைக்க நினைக்கிறது தப்பு. அதை அவளுக்கு புரிய வைக்கணும். இல்ல என்னை விட அபி நல்லா புரிய வைப்பா. லீலாக்காவ தான் கரெக்ட். நாமெல்லாம் கத்திய கையில வச்சுக்கிட்டு குத்திடுவேன்னு வெறும் பயமுறுத்த மட்டும்தான் செய்வோம். ஆனா அபி முதல்ல ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி அப்புறம் கத்தியால குத்திட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுவா. ஆமா, நான் பாத்துக்கிறேன் அந்த லீலாவை. அவ உள்குத்துன்னு தானே சொன்னா, அவளை நான் வெளிக்குத்தே குத்துறேன். நீங்க கவலைப்படாம போங்க கிருஷ்ணா. பொறுப்பு உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். நீங்களா பார்த்து எது பண்ணாலும் சரி. அப்புறம் அந்த பேங்க் லோனை கூடி சீக்கிரம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். முதல்ல அந்த சுந்தரமூர்த்தி முகத்தில் அந்த பணத்தை தூக்கி எறியணும். அப்போ தான் என் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும். ஏற்பாடு பண்றேன். சரி, வரேங்க. வரேங்க. என்னாச்சு இந்த லீலாக்கு?